அப்பதா உன்கிட்ட விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்பதா. நீ எழுதி கொடுக்குறேன்னு சொன்னது தானே கேட்குறேன். நான் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தானே எழுதி கொடுக்குறேன்னு சொன்னேன். 3 நாளைக்கு முன்னாடி தானே எழுதி தரேன்னு சொன்னேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடு, கல்யாணத்தை போய் நடத்திடலாம். நீ என்ன செஞ்சாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னை மன்னிச்சிருக்க முதலாளி. இந்த 40% பேப்பர்ல எங்க அப்பா தான் கையெழுத்து போட்டா அந்த நிச்சயம் நடக்கும். வேற வழி இல்லை முதலாளி. என்ன அப்பதா இது? என்ன ஜனனி, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? வேண்டாம் ஜனனி, ஐ ஹவ் டிசைடட். இதுல யார் என்ன நினைச்சாலும் என் டிசிஷனை மாத்திக்க மாட்டேன். ஏம்மா ஏம்மா ஆளாளுக்கு சேர்ந்து என் மக வாழ்க்கையை கெடுக்கணும்னு பாக்குறீங்க? நாங்க உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டோம்? இதெல்லாம் எங்கிட்ட எதுக்கு நீ கேக்குற? போ, உன் மகன்கிட்ட போய் கேளு. எல்லா டிராமாவையும் அவன் தானே ஸ்டார்ட் பண்ணா. அப்பதா அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்பதா. அவரு ஒண்ணு நினைச்சிட்டா அதை எதையும் மாத்த மாட்டாரு அப்பதா. நீங்களாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்பதா. நான் விட்டு கொடுத்து போனதுனாலதான் இந்த கல்யாணமே இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. அதாங்க நானும் கேக்குறேன். இம்புட்டு தூரம் இறங்கி வந்துட்டு கடைசி படியில நின்னுக்கிட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க ஊரே கூடி இருக்கு. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் வீம்பு விட்டு இறங்கி வாங்கலேன். நோ, யார் என்ன சொன்னாலும் நான் டிசைட் பண்ணதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கையெழுத்து போடுவேன். அப்பதா ஏன் அப்பதா இப்படி பண்றீங்க? பைத்தியக்காரி, உங்க அண்ணனை நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலையா? உனக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா கூட அவன் வேற ஏதாவது டிராமா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவாண்டி. உன் கல்யாணம் நடக்கணும் தான் நான் அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். புரியலையா உனக்கு? இது நடந்தாதாங்க கல்யாணம் வரைக்கும் போகும். நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு தானே. பின்னாடி கொடுக்கறது முன்னாடி கொடுங்களேன். இந்தாருங்க, நான் கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நான் உங்களை ஏன் போட்டு குறை சொன்னாலும் எங்க அம்மாவை பாக்குற மாதிரி தாங்க பாக்குறேன். எனக்கு விளங்குதுங்க. நான் பெத்தது எதுவுமே சரியில்லைன்னு பொட்டல் அடிச்ச மாதிரி விளங்குதுங்க. ஆனா என்னால ஒண்ணும் செய்ய முடியலைங்க. இந்த பாருங்க, நீங்க வாழ்ந்து முடிச்ச மனுஷி. இவ வாழணுங்க. ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கா. உங்க வீம்பு கிடையில இவளை பந்தாடாதீங்க. இவளுக்கு உசுறு போய் உசுறு வந்திருக்குங்க. இவ மனசுல என்ன நினைப்பு ஓடுதுன்னு அத அங்க உட்கார்ந்து இருக்காங்களே ஆம்பளைங்க, அவைகளுக்கு புரியாதுங்க. நீங்க அப்படி இல்லைங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்தாருங்க, உங்க மக இருந்திருந்தாலும் அவரும் இதைத்தான் கேட்டிருப்பாரு. இங்க யாருக்காண்டி இல்லைன்னாலும் அவருக்காண்டி நீங்க ஒத்துக்கங்கம்மா. உங்க கால்ல விழுந்து கும்பிடுற. என்ன நீ பெரிய தியாகம் பண்ணிட்ட மாதிரி பேசுற? என்ன பண்ணிட்ட நீ? இந்த குடும்ப சீரழிஞ்சு நிக்கிறதுக்கு முழு காரணமும் நீதான். பசங்களை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அது விஷப்பயிருன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஷப்பயிருன்னு தெரிஞ்சும் அவன் 12 வயசுலயே சுயநலக்காரங்கிறது தெரிஞ்சும் நீ கண்டிக்கல.
நான் கண்டிச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? தட்டி கொடுத்து அந்த விஷப்பயிருக்கு தண்ணி ஊத்தி வளர்த்த. மரமாயி நிக்குது. கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஆடுன. இது உங்க வாழ்க்கைக்காக மட்டுமா? அவனை எப்படியாவது கரை சேர்த்துட்டா போதும் அப்படின்னு நீ நினைச்ச. அதுல என்னங்க தப்பு? நான் பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அப்படி நினைக்க கூடாதா? பெத்த புள்ளைய கரை சேர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல விசாலாட்சி. ஆனா கூட இருக்கிறவனை முழுகடிச்சிட்டு அவன் செத்தாலும் பரவாயில்ல நாம கரை சேர்ந்தா போதும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையாடி? அது தப்பு. அவன் வாழ்க்கைக்கு வழிகாட்டின உன் தம்பியை ஒதுக்கி வச்சுட்டு அவன் முன்னாடி வந்தானே, அப்பாவது உனக்கு புரியல. ஆனா நீ என்ன பண்ண? என் புள்ள நல்லா உழைச்சு நல்லா வாழ்ந்தா போதும் சுயநலமா நினைச்ச. இல்ல, அந்த சுயநலத்துக்கு உண்டான பலனை தான் இப்ப நீ அனுபவிக்கிற. அன்னைக்கு நீ விதைச்ச விஷச்செடி இன்னைக்கு மரமா வளர்ந்து உன் மக வாழ்க்கையை முழுங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து குத்துதே கொடையுதேனா எப்படி விசாலாட்சி? உங்க மகனுக்காக எழுதி கொடுங்கன்னு கேக்குறியே, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. என் மகன் இருந்திருந்தா உன் பிள்ளைங்கள்லாம் இப்படி கேடு கட்டு வளர்ந்துருக்குமா? அப்பா இல்லாம குழந்தைங்க வளர்றது கொடுமைதான். ஆனா அது நல்ல பிள்ளைங்களா வளருதா இல்ல அடுத்தவன் குடிய கெடுக்குதாங்கிறது அவன் அம்மாவோட வளர்ப்புல தான் இருக்கு. அதனாலதான் உனக்கு எடுத்து சொன்னேன். உனக்கு புரியல. நோ புரியலன்னு இல்ல, நான் சொன்னது உனக்கு பிடிக்கல. அதான் இன்னைக்கு படுறேன். எங்க என் மேல அம்புட்டு கோவத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அமைக்க வச்சிருக்கீங்கல்ல. அப்போ நீங்களும் தான் பழி வாங்க காத்திருக்கீங்கல்ல. முட்டாள்தனமா பேசாத. இப்ப கூட உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல பத்தியா? அதாண்டி நீ இப்ப நான் பேசுறது கூட உனக்கும் சேர்த்துதான். ஆனா உனக்கு அது புரியலையே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் சொல்ற நல்லது உன் காதுல விழ போறதும் இல்ல, உன் மனசுல ஏற போறதும் இல்ல. இப்ப என்ன? அவனால என்கிட்ட நேர பேசி எழுதி வாங்க முடியல. உன்னை அனுப்பி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்கான். அதானே? கிளியரா சொல்றேன், இது என்னோட உரிமை. இதை எப்போ எங்க யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம். எல்லாரும் போங்க. போ, உன் மகன்கிட்ட போய் நீயே பேசு. போ. அப்பதா ப்ளீஸ் அப்பதா, அம்மா பண்ணது கூட தப்பா இருக்கட்டும் அப்பதா, எனக்காக ப்ளீஸ் சைன் பண்ணுங்க அப்பதா. உனக்கு அந்த 40% விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அப்பதாங்கிற ஞாபகமே வந்தது. உனக்கு இப்ப பிரச்சனை, அது சால்வ் ஆகணும். அப்பத்தாவோட தயவு தேவைப்படுது. இல்ல அப்பதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக நீ என்ன பண்ணிருக்க ஆதிர? சொல்லு. உங்க வீட்டுல ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருப்பனே, என்னைக்காவது ஒரு நாள் என் பக்கத்துல வந்து அப்பத்தானே என்கிட்ட பேசியிருக்கியா? கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். நான் என்ன நினைப்பேன் மனசுலன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அப்பதா, நீ மட்டும் இல்ல, உங்க வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாரும். நீ பேத்தியா போயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக
உனக்காக என்னோட சுயத்தை விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கெஞ்செல்லாம் போ, உங்க அண்ணன் காலில் போய் விழுந்து கெஞ்சு. இல்லைன்னா விழுந்து விழுந்து லவ் பண்ணிருக்கல அந்த அருண், அவங்கிட்ட போய் கேளு. வரதட்சணை கேட்கறது தப்பு, கேட்காத, சுயமா நடந்து கொண்டு போய் கேளு போ. அப்பதா ப்ளீஸ் அப்பதா, அப்பதா போ. அப்பதா ப்ளீஸ். ஜனனி, ப்ளீஸ் டோன்ட் கம் இன் த பிளே. இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மத்தியஸ்தம் பண்ண நினைக்காத. ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். ப்ளீஸ் கோ. என்னம்மா, என்ன சொல்லுது? ஐயா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்யா. விட்டு கொடுத்து போயான்னா அப்ப கையெழுத்து போட மாட்டேங்குது, அப்படித்தானே? ரைட்டுமா, என்னை விட்டுருங்கம்மா. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ செஞ்சுக்கோங்கம்மா. என்னை ஆளை விடுங்க. ஐயா ஐயா, இவ்வளவு நட்டாத்துல விட்டுடாதீங்க ஐயா. கொஞ்சம் மனசு வைங்க. உங்க கூட பிறந்த பொண்ணு என் வயித்துல கடைசியா வந்து பிறந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கருவிலேயே இதை கழிச்சிருப்பேன். அம்மா கொஞ்சம் யோசிங்கப்பா. ஏம்மா, எல்லாருக்காகவும் யோசிக்கிறேம்மா. நானு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்னையவே குத்துங்கம்மா. நாளைக்கு சாக போற கிளவி அதுக்கு அவ்வளவு வீம்பு இருக்கும்னா எனக்கு எவ்வளவுமா இருக்கும்? நான் சகலத்தையும் பார்த்துவேன் மதுரைக்குள்ள. எப்படியோ நடந்துக்குமா, என்னை ஆள விடுங்கம்மா. என்னப்பா, என்ன யானா? அண்ணே, தங்கச்சியோட வாழ்க்கைண்ணே, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. எப்பா, தங்கச்சியோட வாழ்க்கைன்னு யோசிச்சு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கோம்ப்பா ஒவ்வொன்னா. ஏன் ஞானா, உனக்கும் புரியலையா? சரிண்ணே, இப்போ எங்க போறிய? எப்பா, நான் எங்கேயும் போலப்பா, அந்த ரூம்குள்ளே இருக்க போறேன். தலைவலிக்குது எனக்கு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கையெழுத்த வாங்கிட்டு கூப்பிடுங்க. என்ன இதுக்கு மேல என்னால முடியாது. சொல்றது கேளு. இங்க பாருமா, என்ன கெஞ்சாதம்மா, போய் கொப்பதா போய் கெஞ்சுமா. கையை விடுமா, கையை விடு. இங்க பாரு, முடிஞ்சா போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. கையெழுத்து வாங்க முடியலையா, கல்யாணமும் வேண்டாம், நிச்சயமும் வேண்டாம். இந்த அருணை கூப்பிட்டு எங்கேயா ஓடி போயிரு. வேற வழி இல்ல. என்ன பேசுறீங்க? கயிறை கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருந்தா நான் எந்த பக்கம் செய்யறது? முடிஞ்சா போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. கையெழுத்து வாங்க முடியலையா, கல்யாணமும் வேண்டாம், நிச்சயமும் வேண்டாம். இந்த அருணை கூப்பிட்டு எங்கேயா ஓடி போயிரு. வேற வழி இல்ல. என்ன பேசுறீங்க? அதிர அழாத, இங்க பாரு. என்னண்ணே அண்ணா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அண்ணே, நீங்க சொல்லுங்க அண்ணே. அண்ணா, போய் பேசுங்க. போயிடாதீங்க. ப்ளீஸ் அங்கிள், உங்க கால்ல வேணா விடுறேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். என்னமா இதெல்லாம்? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? there is a limit for everything. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜனனி, இது நடக்காது. அரசு சொன்னானேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன்.
இதுக்கப்புறம் எங்களால இங்க இருக்க முடியாது. சார் ஷாருக் கம். ப்ளீஸ் சார் அருண் வா. Please, சார் uncle. அண்ணா ப்ளீஸ் நான் எனக்காக ஐயா. சார் ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா ப்ளீஸ். என்னத்த பொறுமையா இருக்கு என்ன சொல்றேன். அருண் இதெல்லாம் என்ன பொறுமையா இருக்கணும். இன்னும் இங்க இருந்து அசிங்கப்படணுமா? ப்ளீஸ் வா, அங்கிள் போலாம். அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் நேரம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் உங்க கால்ல விழாலும் விழணும் அங்கிள். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள். உன் லைஃப நாங்க சீரியஸா எடுத்துக்கிற அளவுக்கு உங்க வீட்ல யாராவது எடுத்துக்கிறாங்களா? உங்க அண்ணன் யோசிக்கிறானா? இதுக்கப்புறம் எங்களால பொறுமையா இருக்க முடியாதுமா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அங்கிள் ப்ளீஸ். எங்க கிட்ட பேச வேண்டாம் ஆதிரா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ போய் உங்க ஃபேமிலி கிட்ட பேசு. எங்களுக்கு செட் ஆகாது. அருண் அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அருண் கூப்பிட்டு வா. அருண் சொல்லு. யாரு வா? இரு. எல்லாரும் வாங்க. மேடம் மேடம் இல்லை, ப்ளீஸ் இது மேடம் இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. அம்மா அண்ணி அண்ணி போகாதீங்க. டேய், அண்ணனை கூப்பிடுறா. மேடம் மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள. அண்ணா அண்ணா பொறுமையா இருங்க. நான் சொல்றேன்ல. நான் சொல்றத கேளுங்க. எங்க அண்ணனை போயிட்டு இனி நாங்க இங்க இருக்க முடியாது. அண்ணா ஒரு பேச்சு கேளு. சொல்றாங்க. நான் சொல்றேன்ல. வா. அண்ணன்கிட்ட போய் பேசு. ஒளிஞ்சிட்டாருல. ஆதிரா இல்ல. பாவம். விடுங்க. அண்ணா நிறுத்துங்க. அவன் முகத்தை பாரு. நீ அண்ணன் பேசுங்க. அண்ணா அவனுக்காக என்ன செஞ்சாரு? காரியம் இதெல்லாம். அண்ணா என்ன இப்படி பண்றீங்க? ஆதிரா நீ எழுந்தாதீங்க. தம்பி போயிட்டாதீங்க. அரசு விடு. என்ன நடக்குதுங்க? இரு. அருண், என்ன வாடா. அண்ணா ப்ளீஸ். சொன்னா கேளு, வா. பார்க்கலாமே. விடுமா. விடுமா. போ. வாடா, கம். ஐயோ. சக்தி வா வா, சக்தி. சார் ஐயோ. அண்ணி அட பாவிகளா. என் பொண்ணை இப்படி விட்டுட்டு போறீங்களேப்பா. அம்மா பாத்தி அம்மா அம்மா அந்த கிழவி இருக்காளே 40% புடிச்சு வச்சிருக்கா. சாகும்போது கொண்டு போவலாம் அவன். ஆதிரே ஆதிரே ஐயோ ஆதிரே ஐயோ ஆதிரே என்னாச்சு? ஐயோ ஆதிரே ஆதிரா எழுது ஆதிரா. சார் 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 ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் எனக்காக சார். சார் அருணும் ஆதிரியை லவ் பண்றாருன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இப்போ இப்படி கிளம்புனா எப்படி சார்? ஜனனி என்ன மேனுப்ளேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? அதெல்லாம் எங்க ஃபேமிலில நடக்காது. ஐயோ இல்ல மேம் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். ஆரம்பத்துல இருந்து நாங்க தான் யோசிக்கிற மாதிரி தெரியுது ஜனனி. மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நான் போய் அண்ணன்ட்ட பேசுறேன். எப்ப எங்க மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ போய் பேச போறியா? உங்க குடும்பத்துல எல்லாரும் பிடிவாதமா தான் இருக்கீங்க. அப்படியே இருங்க, ரொம்ப நல்லது. சாரு லெட்ஸ் லீவ். சார் மேம் அண்ணி சார் அண்ணி ப்ளீஸ். அண்ணி, நில்லுங்க சார், அண்ணி. ஒரு நிமிஷம் சார். என்ன சக்தி இது? டால் எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். நீ இதெல்லாம் கேட்காம விடவே கூடாது. சக்தி இரு. இப்ப போய் என்ன கேட்க போற? அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா ஆன்சர் வரும்னு நினைக்கிறியா? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல ஜனனி. அந்த ஆள் என்னமோ திட்டம் போடுறாரு, அந்த கரிகாலனை கூட்டு வச்சு என்னென்னமோ செய்யறாருன்னு சொன்னேன்ல. இப்போ என்னாச்சு? அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா? ஜனனி அந்த ஆள் யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டாரு ஜனனி. நான் போய் கேட்டாகணும் நிம்மதியா இரு. சக்தி அவரை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இப்போ நேரா போய் கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கேட்டா என்ன சமாளிப்பாரு, நீ கேட்டா ஏதோ ரீசன் சொல்லி உன் வாயை கூட அடைப்பாரு. இப்ப போய் கேட்டாலும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அவரை எங்க எப்படி மடக்கணும்னு யோசிச்சு அப்படி மடக்கணும். ஆனா அதுக்கான டைமும் சூழ்நிலையும் இப்போ இல்ல. என்ன இல்ல? இதுக்கு மேல என்ன இல்ல? அதான் எல்லாம் போயிட்டாங்களே, முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்ல சக்தி, இன்னும் எதுவும் முடியல. நீ வா. ஏன்னா நீங்க பாட்டு இப்படி உள்ள வந்து உட்காந்தா என்னென்ன அர்த்தம்? வேற என்ன பண்ண சொல்ற? வேற என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா. அண்ணா இப்படி கோவப்பட்டு இருந்தீங்கன்னா எப்படிண்ணே? இது நம்ம தங்கச்சியோட நிச்சயதார்த்தம்ண்ணே. நான் என்ன தப்பு பண்ணேன்? எப்பா நம்ம தெளிவாக தானப்பா பேசணும். என் தங்கச்சிக்காக நான் என் ஃபேக்ட்ரி எழுதி தரேன், அப்போ தான் 40% பதிலுக்கு எழுதி தரேன் தானே பேச்சு.
என்ன 10 நாளைக்கு பின்னாடி எழுதி தரேன்னு சொல்லிச்சு, நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்குறேன். அதில் என்ன பிரச்சனை? எப்பா தாரேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைங்குதுன்னா இதில் வேற ஏதோ குழப்படி இருக்கா இல்லையா? அது எப்போ உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் பேச்சு மாறாமல் கதிரை கையெழுத்து போட சொன்னேன்ல, அவனை கையெழுத்து போட வைக்க என்னென்ன பாடுபட்டோம்னு தெரியும்ல? பதில் சொல்லிங்க. அண்ணா தண்ணியை போட்டு அவன் ரூம் போய் படுத்துக்கிட்டேன். அவனை எழுப்பி கொண்டு வந்து தாஜா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என் மூக்கில் ஊற்றிட்டான் ஒரு நாள், தெரியும்ல? எல்லாத்தையும் சமாளித்து தானே கையெழுத்து போட வச்சுருக்கோம். இத்தனை பண்ணியிருக்கோம்ல, அப்புறம் இப்போ வந்து கிளம்பி மாட்டேன்னு சொன்னா? அண்ணே புரியுதுண்ணே, இது வியாபாரம் இல்லைண்ணே, ஆதிரையோட கல்யாணம். இங்கே பாருங்க அண்ணா, அவன் தம்பியை வச்சு வியாபாரம் பண்ணும்போது நான் என் தங்கச்சி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதா? எஸ்கேஆர் பண்ணுறது வியாபாரம்னா அப்போ நான் பண்ணுறது வியாபாரம் தான். இதில் ஏன் தப்பு என்னப்பா இருக்கு? அண்ணா எல்லாமே புரியுதுண்ணே. அப்புறம் நீ என்னமோ மூஞ்சி வச்சுருக்கிறத பார்த்தா என்னமோ ஏன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கியே. அங்கே போய் பேசப்பா. நீ பேசினா அவங்க அப்பா தான் கேட்டாலும் கேட்பா.